சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாயப்பா உனக்கு சொல்கின்ற ஒரு விஷயத்தை நீ சரியாக செவி கொடுத்து கேட்டு விட்டாயானால் நிச்சயமாக நாளைய விடியில் நான் சொல்கின்ற இந்த இடத்திற்கு நீ சென்று விடுவாய். அந்த இடத்தில் உனக்கான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. உனக்கான ஒரு தேடல் அங்கு கிடைக்கப் போகிறது. என்னவென்று ஏதுவென்று உன் சாயப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த நேரம், இதை எப்பொழுதும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி முழுமையாக என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக உன் சாயப்பா உனக்கு என்னவெல்லாம் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அவை எல்லாவற்றையும் ஒரு சேர உனக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய நேரம் இது. எந்த நிலையிலும் என் குழந்தை தன் வாழ்க்கை நடக்கும் எந்த ஒரு உண்மைகளையும் இனிமேல் தெரிந்து கொள்ளாமல் செல்லக்கூடாது. உண்மைகள் அதிகமாக உறங்கி விடுவதால் தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளை நீ உணராமல் இருந்து கொண்டிருக்கின்றாய். அடுத்தது என்னவென்று என் குழந்தை யோசிக்க முடியாதபடிக்கு உன்னை அப்படியே ஒரு இடத்திற்கு உள்ளே ஒரு வட்டத்திற்குள்ளே சுற்ற வைத்து விட்டார்கள். வாழ்க்கை எவ்வளவு பறந்து விரிந்தது, இதை நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற எண்ணமே உனக்குள் தோன்றாதபடிக்கு உன்னை முடக்கிவிட்டது இந்த மனிதர்களுடைய நடவடிக்கைகள். ஒவ்வொரு மனிதனும் நடந்து கொள்கின்ற விதம் என் குழந்தையை அதிகமாக பாதிப்பிற்கு ஆளாக்கி இருக்கிறது, அதிகமாக சோதனைக்கு ஆளாக்கி இருக்கிறது. நடக்கும் அத்தனை விஷயங்களும் என் குழந்தையின் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல காயங்களையும் கண்ணீரையும் கொடுத்திருக்கிறது. நாம் என்னவாகிறோம் ஏதுவாகிறோம் என்பதையெல்லாம் என் குழந்தை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும்பொழுது உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான புரிதல் நிச்சயமாக உன்னை தொடரும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உனக்கான தேவைகளை அறிந்து நான் எப்பொழுதும் உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த வாழ்க்கை எந்த நிலையிலும் என் குழந்தை நீ கைவிட்டு விடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். உனக்காகவே இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையையும் நான் உணர்த்துகின்ற இந்த காலங்கள் இனி முழுமையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கத்தான் வேண்டும். இந்த வாழ்க்கை என்னவென்று என் குழந்தை புரிந்து கொண்டு நீ வாழ வேண்டிய அவசியம் நிச்சயமாக உனக்கு உண்டு என்பதனை நீ ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. யார் சொன்னாலும் உன்னுடைய நிலையிலிருந்து நீ ஒருபொழுதும் தவறிவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். மற்றவர்களின் எண்ணங்களாக உன் வாழ்க்கையை நீ மாற்றிவிடக்கூடாது. உன்னுடைய எண்ணம் என்னவோ அதுதான் உன் வாழ்க்கையாக முழுமையடைய செய்ய வேண்டும் என்பதனை மறக்காதே. இனி எதிலுமே நமக்குரிய இந்த புரிதல்கள் நம்மை தெளிவுபடுத்தும் என்பதை நீ தெரிந்து கொள். உனக்குரிய தேவைகளும் தேடல்களும் இந்த வாழ்க்கை உனக்கு நிலை நின்று செய், அதை வாழும்படி உன்னை அழைத்து செல்லும் என்பதையும் மறக்கக்கூடாது. இதுவரையிலும் மற்றவரிடத்திலிருந்து எதிர்பார்த்து நின்றதை தாண்டி இனிமேல் நமக்கான ஒன்றை நாம் நிறைவாக பெறுவதை பற்றி சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். எதையோ எத்தனையோ சந்தர்ப்பங்களில் என் குழந்தை நீ கடந்து வந்ததை நான் அறிவேன். எத்தனையோ இன்னல்களையும் சோதனைகளையும் உனக்கு கொடுத்த இந்த மனிதர்களை நான் கடந்து வந்த நிலையை நான் அறிவேன். இவர்களை எப்படி நாம் கடந்து செல்ல முடியும் என்று எல்லாமும் நீ தவித்த நேரங்களில் உனக்கு ஒரு வழி கிடைத்ததல்லவா? அவர்களை கடந்து செல்வதற்கான ஒரு வழி உனக்கு கிடைத்ததல்லவா? அதுபோலத்தான் இனி இந்த வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் கடந்து வருவாய். அது முடியாத பல விஷயங்களையும் நிச்சயமாக நீ முடித்து காட்டுவாய். அதாவது எனக்கு உண்மையில் இருக்கின்ற இந்த நம்பிக்கை கூட ஏன் உனக்கு உண்மையில் இல்லாமல் போனது? இனிமேல் நான் எதையும் பொறுத்து கொண்டு வேடிக்கை பார்க்க மாட்டேன். எதையும் உன்னிடத்தில் எதிர்பார்த்தும் நான் நிற்க மாட்டேன். நான் சொல்ல வந்த விஷயங்களை சரியாக உன்னிடத்தில் சொல்லும் பொழுது அதை எப்பொழுதும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் அதனை தெரிந்து கொண்டு நீ வாழ வேண்டும் என்பதை மறக்கக்கூடாது. எந்த இடத்திலும் எல்லாமும் என் குழந்தைக்கு வருத்தங்களும் வேதனைகளும் வந்ததும் அந்த இடங்களில் எல்லாமும் இனி உனக்கான சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் இனி நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வழிநடத்தும் என்பதை நீ புரிந்து கொள். நல்லபடியாக இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சரியாக வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொள். எதிர்பார்த்து நின்று நின்று இந்த வாழ்க்கையில் பட்ட வேதனைகள் போதாதான், இனியும் இந்த மனிதர்களிடத்தில் நீ என்ன எதிர்பார்க்க வேண்டும் என்று சற்று ஆழமாக சிந்தித்து எந்த இடத்திலும் என் குழந்தை நீ எந்த ஒரு நிலைக்காகவும் இனி வருந்தி கொண்டிருக்காதே. உனக்காக வேண்டி நான் வருகின்றேன், உனக்காக வேண்டி நான் நிற்கின்றேன், உன்னோடு நான் இருந்து உனக்கு எதையும் உருவாக்கி கொடுக்கின்றேன். அப்படிப்பட்ட இந்த சாயப்பா ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லும்பொழுது அதில் இருக்கும் நன்மைகளை கட்டாயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதில் இருக்கும் நன்மைகளை நீ ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது அல்லவா? உன்னோடு நான் இருந்து சொல்கின்ற எல்லா நிலைகளையும் இனி எப்பொழுதும் நீ புரிந்து கொண்டு வாழத்தான் வேண்டும்.
ஒவ்வொரு நாளும் என் குழந்தைக்கு நான் கொடுக்கின்ற இந்த விஷயங்களை நீ நிச்சயமாக கைவிட்டு விடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து, நீ என்னவாக இந்த வாழ்க்கையை மாற்ற நினைத்தாலும் அதுவாக மாற்றிக் கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன். அதற்கு முன்பாக நீ எனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாக சொல்ல வேண்டும். அது என்னவென்றால், நீ எந்த விஷயத்தை என்னிடத்தில் வேண்டும் என்று கேட்கிறாயோ அந்த விஷயத்தில் நீ உறுதியாக இருக்க வேண்டும் என்பதுதான். அந்த விஷயத்தை உன் வாழ்க்கையாக மாற்ற நீ சரியாக அதனை எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான். நேரத்திற்கு தகுந்தாற் போல, காலத்திற்கு தகுந்தாற் போல உன்னுடைய ஆசைகளையும் உன்னுடைய விருப்பங்களையும் நீ மாற்றிக்கொண்டிருக்கக்கூடாது. உனக்கு என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்பதை உன்னுடைய நிலைப்பாடு மாற்றிக்கொண்டே இருக்குமானால், உன்னை சுற்றி நடக்கும் எந்த விஷயமும் உனக்கு நடக்காமலேயே போய்விடும் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கு நடக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களிலும் உண்மைகள் இல்லாமல் போய்விடும் என்பதை மறக்காதே. அதனால் எப்பொழுதும் நீ நினைக்கின்ற விஷயத்தில் நீ உறுதியான நிலைப்பாட்டோடு இருக்க வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நீ விரும்புகின்ற என்னவென்று உனக்கு தெரிய வேண்டும். உன்னுடைய ஆசைகள் என்னவென்று கட்டாயமாக உனக்கு புரிய வேண்டும். இதுதான் என்று நீ முதலில் புரிந்து கொண்டு என் முன்னால் வந்து நின்றால் மட்டுமே அது உன் வாழ்க்கையாக மாறும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். உன்னால் நடத்த முடியாத பல காரியங்களும், உன்னால் சந்திக்க முடியாத பல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் இன்னமும் உன்னை பாடாய்படுத்தி கொண்டிருக்கின்றது. அடுத்தது என்னவென்று உன்னை அதிகமாக யோசிக்க வைத்து கொண்டிருக்கின்றது. நடக்கும் விஷயங்களினால் உன்னுடைய நன்மைகளை இனிமேல் நீ உணர்ந்து கொண்டு அடுத்த அடியை எடுத்து வைக்க நீ துணிந்து விட்டாலே போதும். அடுத்த நிலையில் உன் வெற்றி இருக்கும்பொழுது நீ எதையுமே யோசித்து கலங்கக்கூடாது. எதையும் சிந்தித்து என் குழந்தை நீ வருத்தம் கொண்டு நிற்கக்கூடாது. உனக்கே என்று நான் எப்பொழுதும் உன்னோடு வருகின்ற இந்த காலம் முழுமையிலும் இனி உன்னை சுற்றி அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாகவே இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் என்பதிலும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உடன் வரக்கூடிய இந்த காலங்கள் இனி உன்னை முழுக்க ஆனந்தமாக வாழ வைக்க வேண்டும் என்றால், நாளை நான் சொல்கின்ற இந்த இடத்திற்கு என் குழந்தை கட்டாயமாக நீ சென்று பார்க்க வேண்டும். மனது அழுத்தத்தை கொண்டதாகவும் எப்பொழுதும் ஏதாவது ஒரு சிந்தனைகளை கொண்டதாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயத்தில் உனக்கு குழப்பங்களையும் அது அதிகமாக தந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும்பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து இனிமேலும் கலங்கிக் கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டு வாழ பழக வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொள். உன்னை உணர வைப்பதற்கான ஒருவரைத்தான் தேடி நான் செல்ல சொல்கின்றேன். என் குழந்தையே, நாம் எண்ணம் போல நமக்கு எதுவும் நடக்கவில்லை. ஆனால் இனி உன்னால் நீ நினைத்த ஒரு வாழ்க்கை நிச்சயமாக அடைய முடியும். உன்னால் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை நிச்சயமாக மாற்றிட முடியும். அந்த அளவிற்கு உன்னுடைய மனதின் வலிமை அதிகமாக இருக்கின்றது. எந்த ஒரு மாற்றத்தையும் இங்கு நீ நினைத்தால் கொண்டு வர முடியும் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த ஒரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கை நினைத்தால் என்னவென்று உறுதி பெற முடியும் என்பதையும் நீ மறந்து விடாதே. நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களினாலும் இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லித்தரக்கூடிய அத்தனை மாற்றத்தையும் புரிந்து கொண்டு நீ நன்மதிப்போடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை அப்பா மீண்டும் மீண்டும் உனக்கு அழுத்தமாக சொல்லி கொண்டிருக்கின்றேன் அல்லவா. இந்த வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்களை தொடர்ச்சியாக உனக்கு இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் பொழுது அவை அத்தனையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. இவை அத்தனையிலும் இந்த வாழ்க்கையில் ஒரு சரியான வெற்றியை நீ உறுதியோடு பெற வேண்டும் என்பதை மறக்காதே. நாளைய தினம் நான் சொல்கின்ற உனக்கு, அதாவது நினைத்து விடாமல் உனக்கு மிகவும் மனதிற்கு நெருக்கமான தெய்வம் என்ற ஒருவர் இருப்பார் அல்லவா. உன் வீட்டிற்கு மிகவும் அருகாமையில் இருப்பார். அந்த சன்னதிக்கு செல். காலையில் குளித்து முடித்துவிட்டு சுறுசுறுப்பாக அவர்களை காண அங்கு அவர்கள் சன்னதியில் அமர்ந்து ஒரு 10 நிமிடமாவது நீ பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு தியானம் செய். உன்னுடைய கண்களை இறுக மூடி தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் சிந்திப்பதை நிறுத்திவிட்டு உன்னை முழுமையாக அவரிடத்தில் ஒப்படைத்துவிடும். உன் மனதில் தோன்றும் எல்லா தேவையற்ற விஷயங்களும் அத்தோடு ஒழிய வேண்டும். இதை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. எல்லாவற்றையும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. என்ன நடந்தாலும் இனி உனக்கான வாழ்க்கை யாருக்காகவும் நீ ஒருபொழுதும் விட்டு கொடுத்து விடக்கூடாது. உனக்கு என்ன நடத்தப் போகிறது என்பதை சரியாக புரிந்து கொண்டு நீ வாழ தயாராகிவிடு. உனக்கு நடக்கும் ஒவ்வொரு நன்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ தயாராகிவிடு. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் ஒரு புறம் இருக்க, இனி உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உள்ளபடி தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. அவர்களை தேடி சென்று நீ பார்க்கும் பொழுது, ஐயோ, நம் குழந்தை வந்ததுமே நம்மை தேடி ஓடி வருகிறதே என்று நினைத்து என்னவோ ஏதோ என்று அவர்களும் பதறத்தான் செய்வார்கள்.
அவர்களும் உன் வார்த்தைகளை விடியும் பொழுதிலேயே முதலாவதாக பேசுகின்ற என் குழந்தை வார்த்தைகளை நிச்சயமாக கேட்பார்கள். இந்த குழந்தைக்கு நாம் என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை அவர்கள் உறுதி செய்வார்கள். உன்னோடு நான் துணை இருக்கும் இந்த நேரங்களில் எல்லாம் இனி உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக நீ உடனடியாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். உனக்காக நான் வருகின்ற இந்த காலத்தை என் குழந்தை கட்டாயமாக நீ உணர்ந்திடுவாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இத்தனை காலம் இதுவெல்லாம் உன்னை என்ன நிலையில் வைத்திருந்தது என்று யோசித்து இனிமேலும் என் குழந்தை நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. உனக்கு நடப்பது எல்லாமும் இனி சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டு உனக்கு நடக்க அத்தனை விஷயங்களையும் சரியாக நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா வருவது போல நாளை இவர்கள் தேடி செல்லும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நல்லதொரு புரிதலோடு நீ எல்லா நிலையிலும் நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை மறக்காதே. உன்னை சுற்றி இருக்கும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கான ரகசியங்களாக மாறும். ஏனென்றால் எப்பொழுது தெய்வத்தை விடியிலேயே தேடி அவர்களிடத்தில் ஒவ்வொன்றையும் உன் வாழ்க்கையை பற்றிய ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்ல தொடங்கிவிட்டாயோ அப்பொழுதே உன்னுடைய மனசு லேசாகிவிடும். அதன் பிறகு நீ எந்த ஒரு விஷயத்தையும் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள நினைக்க மாட்டாய். எந்த ஒரு விஷயத்தையும் யாரிடத்திலும் சொல்ல வேண்டும் என்று நீ ஒருபொழுதும் எண்ண மாட்டாய். அத்தோடு உனக்கு சுற்றி இருப்பவர்களுக்கெல்லாம் உன்னை பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்காதல்லவா? நீ உனக்கு பேசுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லித்தானே ஒட்டுமொத்தமாக நீ என்னிடம் வந்து மன்றாடுகிறாய். உனக்கானவற்றை எல்லாம் நான் நிச்சயமாக செய்து தருகின்றேன். சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.